இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கொடுத்த இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட் வேர்ட் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டது. Hold fast what you have. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelation chapter 3 verse 11. எடுத்து வேகமா வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அப்போ அது சொல்றாரு, you have something. உனக்குரியது. You have something. அது என்ன பண்ண? விட்டுடாத. அதனுடைய மீனிங். உனக்குரியது என்ன பண்ண? பற்றிக் கொண்டிருது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா God writes the Church of Philadelphia. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது சொல்றாரு, அதுல பாத்தீங்கன்னா அந்த சபை குறித்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவு ஆசீர்வாதம். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், நீ நாமத்தை மறந்ததுனால என்ன பண்றாங்க, உனக்கு திறந்த வாசல வச்சிருக்கிற, உனக்கு அப்படி இப்படி நான் நல்ல காரியம் சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாரு, நான் சீக்கிரமா வரேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆனா என்ன பண்ண, ஜாக்கிரதை, சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு உள்ளத, ஏன்னா உனக்கு கிரீடம் உனக்கு கிடைக்கணும்னா உனக்கு உள்ளத நீ என்ன பண்ணிருக்கணும், காத்து கொண்டு. Your reward depends on what you are going to hold. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் இருக்கிற அந்த பூமியில எதிராளி உங்களுக்கு ஞாபகம், அவன் என்ன பண்றான், இருக்குது எடுக்கணும். இவரு என்ன பாக்குறாருன்னா, உனக்கு உள்ளத நீ நிலைத்திரு, ஏன்னா கிரீடம் வருது. Reward is coming for you. Praise the Lord. இங்க இருக்கிறதா பண்றான், அது எடுக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் பாருங்க. Hebrews chapter 3 verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, the reward இதெல்லாம் பார்க்கும்போது something extra outside இல்ல, everything is in Christ. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவர்களாய் இருக்கிற அர்த்தம் தான் you get all things. உன்னதங்கள் அவரோட உட்கார முடியும், பரலோக ராஜ்யம் இருக்கும், ரிவார்ட்ஸ் வரும், அது வீடு உங்களுக்கு உண்டாயிருக்கும், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்போம். Everything in Christ. Praise the Lord. அப்போ சொல்றாரு, முடிவு பரியந்தம் நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டது. Praise the Lord. சொல்றாரு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டது எது? உன்னுடைய நம்பிக்கை. Praise the Lord. ஆமா, you receive this hope. Who is this hope? இந்த நம்பிக்கை யாரு? கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமாதானே? Praise the Lord. Hallelujah. அப்ப எதை பற்றி கொண்டிருக்கிறேன் நானு? புரியுதா உங்களுக்கு? Jesus. Hallelujah. Praise the Lord. இயேசுவை. ஆமா, வேற எதுவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? How do I get my reward? In Christ. அவரை பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் நிறைய போகிறேன் சொல்லிட்டு நம்ம அந்த காரியம் கொண்டு வருகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் சொல்லும்போது 3 சொல்றாரு, I am the way. நல்லா புரிஞ்சுங்க. ரைட்டா? அப்போ இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் வழியை பற்றி கொண்டிருக்கிறோம். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா, நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறேன் சொன்னா, அவர் வழியை பற்றி கொண்டிருக்கணும். என் சுய வழி, உலக வழியில போக உனக்கு உள்ளதை பற்றி கொண்டது என்னது? இயேசு. என்ன சொன்னா? வழி. ஹல்லேலூயா. The way of the Lord. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். அவருடைய வழியை பற்றி கொண்டது. ஆமென். அது சமாதானம் இருக்கிறது, ஜீவன் உள்ளது, சந்தோஷம் நிறைந்தது, எல்லா சூழலும் மனரம்யமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை அல்ல,
நன்மை செய்கிறேன். Oh, glory to God. Hallelujah. The way of the Lord. அது ஞானம் உண்டு, அது புத்தி உண்டு, அதுல தெளிவு உண்டு, விவேகம் உண்டு. ஆமென். Hallelujah. The way of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சொல்லும்போது சிஸ்டரியா பெரியங்க என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். இரண்டாவது எதை பற்றி கொண்டிருக்கு? சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கு. The truth. Hallelujah. ஆமா, பொய்யை பிடிக்காது. இன்னைக்கு அநேக பொய் மெய்ய போல தெரியுது. ஆமா, இன்னைக்கு மனுஷரை பிடித்துக் கொள்கிறோம், மனுஷரை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், மனுஷ உறவை என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சத்தியத்துக்கு இல்லை. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. Hold fast to Jesus. Hallelujah means hold fast to truth. இயேசுவை பற்றி கொண்டிரு என்று சொன்னாங்க. அர்த்தம் என்ன சொன்னா? சத்தியத்தை பற்றி கொண்டிரு. Hallelujah. எப்படி எனக்கு தெரியும் நான் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை Hallelujah ஒன்றுக்கும் நான் அடிமையாக இருப்பதில்லை. Hallelujah. Glory to God. ரொம்ப முக்கியமானது. அப்ப எதை பற்றி கொண்டிருக்கிறேன்? சத்தியத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் ஒன்றுக்கும் நான் அடிமையாக இருப்பதில்லை. Hallelujah. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் என்று, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமையாக இருப்பதில்லை. Hallelujah. இது இப்படித்தான், இது இருந்தாதான், நான் அப்படிதான், நான் இப்படிதான், நான் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லும், எனக்கு இல்லை என்ன பண்றது, என்னால முடியல சொல்ல மாட்டீங்க. எதற்கும் நீங்க என்ன இல்ல, ஒன்றை குறித்து பயப்பட மாட்டீங்க, ஒன்றை குறித்து கலங்க மாட்டீங்க. இதான் சத்தியம். கலங்க மாட்டீங்க. ஏன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே என் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறபடியினாலே ஒன்றை குறித்தும் நான் கலங்குவதில்லை. அல்லேலூயா. சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவன் என்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே ஒன்றும் என்னை மேற்கொள்வதில்லை, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவன். Hallelujah. That's the truth. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன பண்ணணும்? உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. Praise the Lord. Because the great reward in Christ is waiting for you. பற்றி கொண்டிரு. Don't lose it. சத்தியத்தை விட்டுறாதீங்க. Don't compromise. யாருக்காகவும் இழந்துடாதீங்க. எதற்காகவும் இழந்துடாதீங்க. இழப்பு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறத நீங்க இழந்து போனீங்கன்னா, அது யாருக்காகவும் இழந்து போனீங்கன்னா இழந்ததுதான். ஆதியில 2 பேர், ஆதாமும் ஏவாள். ஏவாள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். ஆதாம் சாப்பிடாம இருக்கலாம். புரிதானே சொல்றது? உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். ஆண்டவரே நீர் கொடுத்த ஏவாள். புரிதானே சொல்றது? ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கணும்? சாப்பிடும் போது சொல்லியிருக்கோம், சாரிமா நீ சாப்பிட்டா அது உன் பிரச்சனை, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா என்கிட்ட சொன்னாரு அதை நீ சாப்பிடக்கூடாது. எங்க கொடுத்துருக்கணும் எக்ஸ்கியூஸ்? புரியுதான் சொல்றது? இவர்கிட்ட இல்ல. அதான் சத்தியம். சத்தியம் என்றால் சத்தியம், அவ்வளவுதான். அந்த பிள்ளை இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, உறவு இல்ல. சத்தியம் சத்தியமே. உனக்கு உண்டாயிருக்கிறத பற்றிக்கொள், உனக்கு உள்ளதை பற்றிக்கொள். ஏன்னா இது இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இதை நீங்க இழந்தீங்கன்னா உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போகிறீர்கள். சத்தியம் உங்ககிட்ட இல்லை, ஆனா இயேசு கிட்ட இருக்கிறான்னு சொன்னா உங்களை பாடி பக்தி வஞ்சிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்ப என்ற வழி இருக்கணும், தேவனுடைய வழி இருக்கணும், பரலோகத்துக்கு வழி இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அடுத்து ஜீவன் இருக்கணும். இது என்ன இல்ல, ஆனா இயேசு இருக்கான்னு சொன்னா என்ன போல வஞ்சிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை.
ஜாக்கிரதை. See, ஒவ்வொரு முறையும் when you compromise with the world, ஞாபகம் வச்சுக்கணும், you are losing things. நீங்க இழந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆமா, உலகம் தேவனுடைய பகை. மன்றாதீங்க. மனுஷரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு நீங்க அருவருப்பு. மனுஷருக்கு முன்பாக தேவனை அறிக்கை செய்ய யோசிச்சீங்க சொன்னா, தேவன் தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை செய்ய மாட்டார். எழுது போறது யாரு? அவங்க ஏற்கனவே இறந்தாச்சு. நீங்க தான் உள்ளதை பற்றி கொண்டு hold on to Jesus. Hold on to him. நம்பிக்கை அவர்தான். இந்த மகிமையில் நம்பிக்கை அவர்தான். If you say gospel, if you say salvation, anything you say, it is Jesus. நீங்க சொல்லலாம் ரட்சிப்பு சொல்லலாம், ரட்சிப்பு பிடிச்சு வச்சுக்கணும். ஐயா, ரட்சிப்பு யாரு? இயேசு. ஆமென். இயேசு அல்லாம உங்களுக்கு எங்க ரட்சிப்பு? ரட்சகரே அவர்தானே. See, you cannot separate Christ. கிறிஸ்துவை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கிறிஸ்து அல்லாமல் நமக்கு ஒன்றுமில்லை. உள்ளதை பற்றி கொண்டது. ஆமென். முடிவில் நிற்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருப்பாரே, ஆனால் நமக்கு ஜீவ கிரீடம் உண்டாகும். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am the way, the truth and the life. ஜீவன் கிறிஸ்து. ஜீவன் சொல்லும் பொழுது மரணத்தின் எல்லாம் உள்ளத்துல இருக்காரு. ஆமா, உள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்குது. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? மரணத்தை உள்ள விடுறீங்க. நீங்க தான் விடுறீங்க. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, இதை வந்து நல்லா எடுத்துக்கங்க. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கு நடந்தது என்ன தெரியுமா? மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவாக நான் உள்ள போயிட்டேன். மரணமும் ஜீவனும் ஒன்னா இருக்க முடியாது. மரணமும் ஜீவனும் ஒன்றா இருக்க முடியாது. ஒண்ணு மரணம் இருக்கணும், என்ன இருக்கணும்? ஜீவன். பிரச்சனைகள் போராட்டத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க சொன்னா, அது வந்து மரணம், அது மரணத்தின் கிரியைகள். ஆனா அவைகளை வாழ்க்கையா மாற்றிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஜீவனை கொண்டிருக்கிற நீங்கள் அந்த கிரியைகளை ஜீவனாலே அழித்து போடுங்க. மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியல, ஆகையினாலே உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறது இயேசு, அவரை ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும் தெரியுமா? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும். அங்க எப்பொழுதும் அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும். ஏன்னா ஜீவன் அதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டை வரலாம், வெறுப்பு வரலாம், கசப்பு வரலாம், எல்லாம் வர என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அழித்து போடணும். ஆமென். ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அழித்து போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு உள்ளதை என்ன பண்ணுங்க? பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, ரட்சிக்கப்பட்டு நம்ம இந்த காரியங்கள் வரும்போது எங்க மிஸ் பண்றோம்னு சொன்னா, the most important thing நம்ம பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அழைப்பு அல்லது ஆங்கிலத்தை வேர்ட் வந்து the purpose in my life. What is God's purpose in my life? என் வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? என் வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதிலே கவனமாய் நான் இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு உள்ளதை நான் பற்றி கொண்டிருப்பேன். My purpose. What is my purpose in life? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Focus on your God given assignment. ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற அந்த நோக்கத்தை, திட்டத்துல நீங்க கவனம் செலுத்தும் போது என்ன நடக்கும் சொன்னா, அந்த திசை திருப்ப வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? மேற்கொள்வீங்க. இப்போ நான் நடந்து போவேன், சரிங்களா? போயிட்டு இருக்கோம், சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன். இப்போ எங்க போறேன்னு தெரியுது, சர்ச்சுக்கு போறேன்னு தெரியுது.
அப்ப ஒருத்தர் வராரு, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்க ஒருத்தர் வராரு. நான் ரோட் போயிட்டு இருக்க பாக்குறேன். பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேசும்போது இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் சர்ச்சுக்கு போகணும், அங்க டைம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க, சரி திரும்ப பார்க்க நேரம் ஆயிடுச்சு சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்னா நோக்கம் தெளிவா இருக்கீங்க இந்த திட்டத்தை. இப்போ கிளம்புறீங்க சர்ச்சு போறதுக்கு தான், ஆனா எப்படின்னா முழு மனசு இல்லை, கிளம்புறீங்க. அப்போ ஒருத்தர் வந்துடுறாரு, உடனே என்ன பண்ணுவீங்க, உனக்கு வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. You will be easily distracted. ஏன்னா ஃபோக்கஸ் இல்லை, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. ஓகே சரி பாப்பா ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். சரி சரி ஓகே ஓகே இன்னொரு டைம் இருக்கு போகலாம் லேட்டா அப்படின்னா you're not focused. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வேலை இல்லை, தன் வேலையில ஜாக்கிரதை இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். அப்படின்னா ஃபோக்கஸ். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பூமியில இந்த வாழ்க்கை எனக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் a wayward life. ஏதோ வாழ்ந்துட்டு போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில என்னை அனுப்பினதற்கு ஒரு பெரிய நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. அப்ப அந்த நோக்கம் திட்டத்தை நான் அறிந்து அதுல கவனம் செலுத்தினால் மாத்திரம்தான் என்ன பண்ண மாட்டேன், என்னை திசை திருப்ப வருகிற எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமா. எத்தனை பேர் பிசாச பார்த்தீங்க அப்படியே தரிசனத்திலயா இல்ல பிசாச உருவத்தை அப்படியே பார்த்தீங்க? எத்தனை பேர் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? சேட்டன் டேபிள் ஃபுல்லா யார் பார்த்து இப்ப பாக்குற மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்தது இல்லையா? சரி. ஆனா எதுக்கு நமக்கு தெரியும், அவன் என்ன பண்ண மாட்டான், நம்மள சும்மா போட மாட்டான், ஏதாச்சும் செய்யணும். அப்போ பிசாசு எந்தெந்த வழியில வராங்க, ஒரு டைரக்டா பார்க்கல யாருமே. ஆனா பிசாசு என்ன பண்றான், உங்களை அஃபெக்ட் பண்றான். அப்ப எப்படி வராம அது எப்படி தாட்ஸ் ஓகே அவ்வளவுதானா? என் பக்கத்துல உட்காந்துருக்கவங்க யாருக்குள்ளயும் வருது இல்லையா? பக்கத்துல இருக்கவங்களும் வருது இல்லையா? அது நமக்கு வீட்டுல இருந்து வருது இல்லையா? கர்த்தர் நல்லவர். என்ன பண்றா மனுஷனே, நமக்கு யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ மறந்துடாதீங்க. இப்ப அங்க இருக்கவங்க அங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே வராது. புரியுதா உங்களுக்கு? எப்ப நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன், என் கிட்ட வரணும். அப்ப அவங்க யாரை பயன்படுத்தலாம்? புரியுதா உங்களுக்கு? who are very close to you. புரிஞ்சுதா? ஆனா எப்படி தெரியுது? பிசாசு மாதிரி எதிராங்க அவங்க இல்லையே, பிசாசு மாதிரி எங்க தெரிறாங்க. என் பையன், என் வீட்டுக்காரி, என் வைஃப், என் பையன், என் பொண்ணு, இப்படிதான் பேசுறோம். கவர்மெண்ட், அந்த எங்க அதிகாரி, என் மேனேஜர், இப்படிதான் பேசுறோம். ஆனா என்ன புரியலன்னு சொன்னா அவன் என்ன பண்றான், இப்ப என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றான். என்னுடைய நோக்கம், என் திட்டமே வைத்தது வேற, என் ஓட்டமே வேற. என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா இப்ப என்ன பண்றான், அவன் என்ன ஓட்டத்தை நிக்க வைக்கிறான், இல்ல திரும்ப வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான், அதோட கூட போயிடுறீங்க. இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு உள்ளதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ இழந்து கொண்டு இருக்கிறீங்க. Unless you run in the will of தேவ சித்தத்துல, அவருடைய திட்டத்துல அழைக்கப்பட்ட நோக்கத்துல ஓடாம இருப்பேன். ஆனால் எனக்கு உள்ளதை என்ன பண்ண முடியாது, பற்றி கொண்டிருக்க முடியாது. ஏன் நான் பற்றி கொண்டிருக்கிறேன், என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு தான் அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Be very clear on this. Be very clear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில்
நற்கிரியைகளை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆல்ரெடி கிரியேட்டட், உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி. புரியுதா உங்களுக்கு? எப்பவா நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நற்கிரியைகள் செய்யறதுக்கு நல்ல கிளியரா இருக்கு. சரிங்களா? குட் ஒர்க்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த குட் ஒர்க்ஸ் பத்தி சொல்லும்போது அது எப்படி? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த குட் ஒர்க்ஸ் பாருங்க எப்படி இது. நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், சிருஷ்டித்து இருக்கிறார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனம் சொல்லும்போது நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரியுது உங்களுக்கு? நன்மையானதை கொடுக்கிறது. இப்போ இதே வசனத்தினுடைய இன்னொரு என்ன சொல்றதுன்னா புஸ்தகத்துல பார்க்கும்போது லூக்கால 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதே வசனம் தான், இதே சூழ்நிலை. இங்க லூக்கா எழுதும்போது பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க சொல்றாரு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். இப்ப லூக்கால இன்னும் கொஞ்சம் என்ன பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப நன்மையானது எது ஒரு மனுஷனுக்கு? தேவ ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆவியானவர் இல்லாம நற்கிரியைகளுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட நான் நற்கிரியைகளை செய்ய முடியாது. I cannot do good works. In flesh I will be doing. மாம்சத்துல என்ன பண்ணுவேன்? நான் நற்கிரியைகள் செய்வேன். ஆனா அவைகள் தேவனுக்கு பிரியமானதே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார். இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். புரியுதா உங்களுக்கு? அவர் வச்சிருக்கிற அந்த நற்கிரியைகளை செய்யறதுக்கு தான். அப்ப அந்த நற்கிரியை செய்யணும்னு சொன்னா நன்மையான பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் நான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் கூட்டணி. அவர்தான் நன்மையானவர். அவர் வந்துதான் என்ன பண்ண முடியும்? சகல சத்தியத்திலும் என்னை போதித்து நடத்த முடியும். So good works யூஸ் பண்ணது போல ஞாபகம் வச்சுங்க. It is not what the world says. உலகம் சொல்கிற காரியம் அல்ல, பரத்துக்கு ஏற்ற காரியம், பரத்துல செய்யப்பட்ட காரியம் நமக்கு. அதுதான் நற்கிரி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நற்கிரியை செய்யணும்னு சொன்னா என்னால் அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்ளுதல என் நோக்கத்துல ஓடும் பொழுது நற்கிரியைகள் செய்கிறவன். மறந்துடாதீங்க, ஓட்டமே என்னது? குட் ஒர்க்ஸ். So not according to the world. உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல. It's not according to the world. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பரலோகத்துக்குரியது. இது மாம்சத்தினால் அல்ல, ஆவியினாலே செய்யப்படுகிற கிரியைகள். ஆமென். ஹல்லேலூயா. இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கான். சாதாரண அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா இரவும் பகலும் தேவ நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருப்போம். பதில் வரும், பதில் வராது. ஆனா என்ன பண்ண சொன்னா நம்முடைய ஓட்டமே மாறி போயிடும். ஓட்டமே மாறி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு ஆமா விளக்குறாங்க. டோன்ட் லூஸ் கிரைஸ்ட். உங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்கும். தேவனுடைய சத்தியத்துல காணப்படணும். அப்படி ஜீவனை எப்பொழுதும் வெளிப்படுத்துவதாக இருக்கணும். என்ன சொன்ன யூ கேனாட் ரன் தி ரேஸ். கடைசியில போய் நிற்க போது வெட்கப்பட்டவர்களாய் போகும். ஒரு வேளை அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அது முடிக்கும் போது 12 வாசிங்க. 3 ரெவலேஷன் 3:12. ரெவலேஷன் 3:12 வெளிப்படுத்தல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை என் தேவனுடைய யாருக்கா ஜெயம் கொள்ளுகிறவன் யார் சொன்னா? தன்னுடைய உள்ளதை எடுத்துக்கொள்ள வருகிறவனை ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் தந்திர உபாயங்களை ஜெயம் கொள்ளுகிறவன்.
அவருடைய எல்லா திசை திருப்பு வேலையை ஜெயம் கொள்ளுகிறவர். அப்படி வஞ்சகத்தை நம்ம போன வாரம் எடுத்த 4 விதமான ஆவி: ஒளியை தூத வேஷம், கள்ள தீர்க்க, வஞ்சக ஆவிகள், உலகத்தின் ஆவிகள். அவன் எதுக்கு வருது? ஓட்டத்தை எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவன் தான் தனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருப்பான். அதான் விசுவாசம். கர்த்தருடைய வழிகளில் ஓடணும், சத்தியத்தில் நிலைநிற்கணும். சத்தியத்தில் நிற்கணும். கர்த்தருடைய ஜீவனில வெளிப்பட இந்த ஜீவன் ஆகாரம் ஓடும். ஆமா, விசுவாச உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். Don't get distracted by the world. The happenings of the world should not affect you. You should impact the world. Amen. ஆமா, அக்கில தூக்கி போடுறாங்க. நல்லா பாருங்க, அக்கில தூக்கி போடுறாங்க. கயிறு இருந்த போது தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த 3 பேரு உலாவுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், உலாவுறாங்க. And the king just looked into it. உற்று பார்த்தா சொல்லப்பட்டிருக்கோம். 4வது ஒரு உலாவுறது. Now the fire never made an impact on them. இந்த அக்கினியானது அவர்களை பாதிக்கல, இவர்கள் தேசத்தை பாதித்தார்கள். Hallelujah. This is a life what we live. The cross did not finish Jesus. சிலுவை மரணம் கிறிஸ்துவை முடிக்கல. சிலுவை மரணத்தினாலே கிறிஸ்துவானவர் உலகத்தையே பாதித்தார். Hallelujah. That's a Christian life. இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. You're getting distracted. That's why you're not impacting. Praise the Lord. Small things you get distracted. மாம்சத்தின் கோபம், கசப்புகள்னால, இது காரியங்கள்னால, இல்லாத சின்ன சின்ன காரியங்கள்னால என்ன பண்ணிருக்கீங்க? Because you don't know the truth. பற்றி கொண்டுல சத்தியத்தை பற்றி கொண்டா உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, உன் பாரத்தை வச்சுடு, இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீ நற்கிரியை செய்கிறதுக்கே சிருஷ்டிக்கப்பட்டவன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சத்தியம். என்ன பண்ணுங்க? நீங்க எதை குறித்து கவலைப்படலாம். பட் அது அறியாதனால என்ன இருந்துச்சுப்போ? பயம், குழப்பம் வந்து தேவையில்லாதக்குள்ள போய் everything ask of him. அவரிடத்துல கேளு. ஆமா, இதுல இந்த சூழ்நிலை what should I do? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் இப்படின்னு சொல்லாதீங்க. சரியா தப்பா யோசிக்காது, அது உங்க வேலை கிடையாது. What should I do? ஆமா, ஏன்னா நீங்க வழியில ஓடுகிறவங்க. கர்த்தருடைய வழி எது என்று கேட்டு, ஆமா, ask for the way of the Lord. எல்லா வழியில நான் போக, ஆமா, எனக்கு தப்பிக்கிறதுக்கு அநேக வழிகள் இருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? வழிகளை ஓட முடியாது. ஏன்னா அது ஜீவனுக்கு கொண்டு போகாது. நான் ஓடுகிறது வழியானது என்னவா இருக்கணும்? ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கணும். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர்தான் சொன்னாரு, நானே வழி. Hallelujah. Praise the Lord. Don't get distracted. சிக்கிக்கொள்ளாதீங்க, தேவையில்லாம இல்லை, சிக்கிக்கொள்ளாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். Philippians chapter 3 verse 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடரு. பவுல் வந்து பாருங்க, அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன பண்ண மாட்டேன்? அடைந்தாயிற்று, என்ன சொல்றது, முற்றிலும் தேறினவன், இதெல்லாம் ஏமாத்து. புரியுதா உங்களுக்கு? If you feel okay, ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தர் எல்லாம் கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கிற, ஏமாத்துது. அந்த ஃபீலிங்கே ஏமாத்துற ஃபீலிங். ஜாக்கிரதை. இல்ல, நான் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல்.
இல்ல, நான் என்ன மாட்டேன். என்னன்னா முடிஞ்சு போச்சு என் லைஃப். நீ நிறைய அப்படித்தான் ஒரு வர்ஷிப்குள்ள போறோம், ஒரு என்ன சொல்றது மிராக்கிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ்குள்ள போறோம். உடனே நினைச்சாங்க கிறிஸ்டியானிட்டி அவ்வளவுதான். யார் சொல்லுங்க? You have not seen him. Praise the Lord. இன்னைக்கு என்ன இருக்குன்னா, there are people who think worship is the number one. There are people who think miracle is the number one. There are people who think the preaching the word, the truth is number one. No. சொல்றவர் யாரு? அநேக நிருபங்களை எழுதினவர், அநேக சபைகள் நிறுவினவர், அவருடைய கையினால் அவருடைய அன்யூஷுவல் மிராக்கிள் சொல்லி போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு மான்கள் எதற்கு போனாலும் அற்புதம் நடக்குது. புரிஞ்சுக்கணும். அடுத்தது எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிற ஒரு தேவ மனுஷன், மூன்றாம் ஆண்டு விடுதலை அனுபவங்கள் பெற்ற ஒரு தேவ மனுஷன். இவர் தான் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ண மாட்டேன். ஏன்னா அது என்ன சொன்னா, இட்ஸ் a distraction. புரியுதவங்களுக்கு? நான் சபைக்கு கரெக்டா போயிடுவேன், நான் கரெக்டா தசமா கொடுத்துருவேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன். ஐயா, இட்ஸ் a distraction. Praise the Lord. புரியுதவங்க? கர்த்தர் என்னோட பேசுறாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, ஆண்டவர் எப்பெல்லாம் இது கூப்பிட்டாரு, ஆண்டவர் என்னோட கூட இடைப்படுவாரு, நான் நல்லா கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன். இட்ஸ் a distraction. Be careful. ஏன்னா God has not kept you in a place. God wants you to move forward. ஆமா, உடைய முடிவுன்னு ஒண்ணு இருக்குது. யாரு? கிறிஸ்துவனுடைய முடிவு. இப்பொழுது நீ அனுபவிக்கிற ஆராதனை, இப்பொழுது அனுபவிக்கிற வெளிப்பாடுகள், இப்பொழுது அனுபவிக்கிற இன்னும் நிறைவில்லை. Praise the Lord. It is only a tip of an iceberg. கொஞ்சம். ஏன்னா நிறைவு கிறிஸ்து. Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன இருக்கணும்? The thirst has to go to know more. இதுதான் என்று சொல்லிராதீங்க, இப்படிதான் சொல்லிராதீங்க. இல்ல, no more. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையில திரும்ப வரங்களை செயல்பட்டு கொண்டு நாட்களோட வாலிப நாட்கள்ல அப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அபிஷேகம், பயங்கரமான அபிஷேகத்தின் காரியங்கள்லாம் அப்போ புதிதாக அந்த நாட்களில் சொல்ல வந்த காரியங்கள் பார்த்தது லாஃப்டர் தி ஸ்பிரிட், கை வைக்கும் விழுவாங்க கீழே, எல்லா காரியங்களும் அப்படிப்பட்ட அபிஷேகம் எல்லா காரியங்களும் அப்போ உள்ள வந்த நாட்கள் காலகட்டத்துல. அப்போ இது நம்முடைய தேசத்துல அப்படி கிடையாது. சோ மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அது பிசாசினால உண்டான மாதிரி சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய பெரிதான கிருபையினால இப்படிப்பட்ட அபிஷேகத்திலையும் நடத்துற சகோதரர் என்னோடு கூட இருந்தாங்க. எனக்கு நல்லா நான் அபிஷேகம் நடத்துறது காரியங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்டதுல எனக்கு போனது கிடையாது. விசாசம் தரப்பட அந்த காரியங்கள் உண்டு, ஆனா அபிஷேகத்தின் நிரம்பி அந்த பிள்ளைங்க காரியங்கள் கிடையாது. அப்ப என்ன பண்ண சொன்னா, I avoided them. I started to avoid. ஏன்னா மூத்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, அது இதுல பைபிள்ல இல்ல, இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நடந்தது. இது உண்மை. இதுல என்ன ஆச்சு, ஐ லாஸ்ட். புரிஞ்சவங்களுக்கு யாரையும் நான் கொலை சொல்ல முடியாது. இது கர்த்தர் இல்லையான்னு சொல்லி அறிந்திருக்கணும். அதை நான் அறிவதற்கு 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது அந்த சகோதரன் அவங்க நடத்திட்டு கொண்டு இருக்கும் போது நான் தள்ளி போயிட்டு இருக்க மாட்டேன். அது நடந்தது என்ன தெரியும், எப்படி ஆச்சு தெரியாது. 2 பேரும் முகத்துக்கு ஒரு பார்க்க கூட வந்த பொழுது அவன் என்ன செஞ்சான், என் காலை பிடித்து அக்கினி இறங்கட்டு மாட்டேன்னு சொல்லி காலை பிடித்து என் பாதத்தை பிடிச்சிருந்தான். அப்படியே விடுத்தேன். தேவனுடைய வல்லமை வந்தது. அப்போ அங்க இருந்த பாஸ்டர் இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அவர் பேசும்போது சொன்னாரு, இது ஆண்டவர்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னா. நான் ஒரே வார்த்தை கேட்டேன். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள பெரியவர் இருந்தா எப்படி அந்த அசுத்த ஆவி உள்ள மனுஷனை தொட்டா நான் விட முடியும்? ஏன்னா வசனத்து புரியுது. இப்ப சொல்லுங்க, எப்படி அது நடக்கும்? இது வரைக்கும் நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், I had an encounter with God. அவன் எனக்கு தலையில கூட வைக்கல, கையில எனக்கு புடிச்சு தள்ளவும் இல்லை, என் பாதங்கள்ல கால வைத்து அக்கினி தொடர்ந்து சொன்னான்.
நான் விடுவேன். Praise the Lord. அப்ப my question I asked them, no answer. Praise the Lord. என்ன சொல்றேன், பிசாசு அவருடைய சமூகத்துல ஆவியானவரால சோதிக்க நடத்தும்படிக்கு வந்தது. ஆனால் மூன்றாவது என்னை விழுந்து நீ என்ன பண்ண வணங்குன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன பத்திரத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை விட்டு இதெல்லாம் இருந்துதான் இருந்து உனக்கு எல்லாம் கொடுக்குற சொன்னவன் அப்பாலே போன்னு சொன்ன மாத்திரத்துல அவரை விட்டு போனான். அவர் எனக்குள்ள இருக்கிறார். Praise the Lord. ஏன் தெரியுமா? we confine ourselves. ஆமா, அதனாலதான் நம்ம என்ன பண்றதுன்னா உடைஞ்சு போறது. அதான் போல் சொல்றாரு, இவ்வளவு வெளிப்பாடு இருந்தாலும் சரி இன்னும் இருக்கிறது. ஆமா, ஏன்னா பவுல் தன் வெளிப்பாடுகளை சொன்னதுல காரியங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு போகிறார். So simply right, but the higher truth. Praise the Lord. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கணும் காரியங்கள். So நம்முடைய மைண்ட்ல வந்து வெரி கிளியரா என்ன கிடைச்சோம்னா, எதுவுமே கன்ஃபைன் பண்ணிடாது. அடர்ந்த ஆயிற்று நோ நோ நோ, because you have to grow to the full stature of Christ. கிறிஸ்துவினுடைய அளவிற்கு நாம் எழும்பணும். அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளோ இருக்கு. அதை யோவான் எழுதுவார் சொல்றாரு, அவர் செய்ததெல்லாம் நாங்க எழுதுனா இந்த உலகத்துல இருக்கிற பேப்பரு நம்ம மேல இல்லையா? அப்ப எவ்வளவு இருக்கணும். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு இப்ப சொன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்ப எவ்வளவு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful about this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் என்ன பண்றேன், என்னாமல் கிறிஸ்துவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஃபோக்கஸ் இது இல்ல. இது வெளிப்பாடு வந்து எனக்கு இவ்வளவு ஆண்டு கொடுக்கு, இந்த கிருபை இருக்கு, இந்த வரங்கள் இருக்கு, எல்லாம் சரி. ஆனா இது மட்டும் இல்ல. என்னது? What's my focus? Praise the Lord. அவன் எதற்காக எனக்கு பிடிக்கப்பட்டேனோ, praise the Lord, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். Hallelujah. What's my focus? My God. The purpose for which God has called me. அவன் அழைத்த அழைப்பு, என் வாழ்க்கையின் நோக்கம், என் திட்டம் இன்னதென்பதை அதை நிறைவேற்றுவதை கவனம் செலுத்தவே தவிர இவைகளிலே நான் என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. These all helps me. God takes me through the worship. He takes me through the word. He takes me through the anointing. He takes me through the mighty miracles, signs and wonders. அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அழைத்து செல்கிறார். ஆனால் அதல்ல என்னுடைய நோக்கம். அது என் நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவைகள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபோக்கஸ் பூரண எதைக்காக என்ன பிடிச்சிக்காண்டவரை அப்ப அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நான் ஆசையா தொடர்றேன். எனக்கு கிருபை தாங்க. நான் ஓடுவதற்கு, அதை பிடித்துக் கொள்வதற்கு எனக்கு தடையா இருக்குதோ அந்த தடைகளை நான் உடைக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நான் அதிலே உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் என் ஊழியம், இதுதான் என்னுடைய, இது போதும், ரொம்ப நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஜானாடிக் மீட்டிங்ஸ் நடந்தது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் போகும்போது யூ ஃபீல் லைக் யூ ஆர் இன் ஹெவன். அப்படி இருக்கும். யாருக்கும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போக பிடிக்காது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் என்னன்னு சொன்னா எக்யூப். You're being equipped to run your race. உங்களுக்கு ஓட்ட எங்க ஓட்ட தெரியுமா? பரலோகத்துல இல்ல, இங்க. ஞாபகம் அபிஷேகமும் வல்லமையும் வார்த்தையும் தீர்க்கதரிசனமும் வரங்களும் எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே ஓடணும். நிறைய பேருக்கு உலகமே வேணாம், எல்லாம் ஹாப்பியா தேவ சமூகத்துல செல்லுவாங்க, செலுத்துவாங்க. முன்னேற ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. ஆமா, நிறைய பேர் முன்னேற ஊழியத்துக்கு என்ன நினைக்கிறாங்க, ஊழியம்னா ஈஸி. அதாவது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆரோனை போல அழைக்கப்பட்டால் சொல்லியே ஒருவனும் ஊழியர்கள் என்ன பண்ண தன்னை தானே ஏற்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த தப்பிக்கிற எஸ்கேப் எல்லாம் கிடையாது. You have been have a plan and a purpose of God. கர்த்தருடைய நோக்கம், திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. ஆமென்.
அதற்கு தான் கர்த்தர் உங்களை உருமாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறது தவிர நீங்களா என்ன ஒன்று எடுத்துக்கிட்டு so happy. No. It's not something for you. It's something to make you. அபிஷேகமும் ஆராதனையும் துதியும் வசனமும் வார்த்தையும் சத்தியம் எதுக்கு உருவாக்குறதுக்கு. ஏன்னா உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. எதற்கு? நீ ஜெயம் எடுக்கணும். ஆமா, நீ ஜெயம் எடுத்தால்தான் என்னோடு கூட நீ உட்கார முடியும். அதற்கு தான் இதெல்லாம், இதெல்லாமே அதற்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சோ என்ன செய்யணும்னு சொல்றாரு? குடிச்சிட்டேன், அடைஞ்சிட்டேன், இல்ல பின்னானவைகளை மறந்து. சோ ஹல்லேலூயா. Yesterday is gone. You are living today. Look for tomorrow. Praise the Lord. Hallelujah. ஆமா, get yourself ready. புரியுதா? முன்னானவைகளை. ஏன்னா என்னுடைய அங்குதான் லக்கு. பின்னாடி பாக்குறாதீங்க. நான் எகிப்துல இருந்து வந்ததை பார்த்தேன், அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் எப்படி அப்படி சொல்லிடாதீங்க. முன்னாடி பாருங்க. ஏன்னா அதுதான் உங்க லக்கு, அதுதான் உங்க பர்பஸ். உங்களை ஃபுல்ஃபில் பண்றது அதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்க திட்டம். இதை மறக்காம, பின்னானவைகளை மறக்காம, முன்னானவைகளை நாடாம ஓட முடியாது. உங்களை ஓட வைக்கிறதுக்கு என்ன இருக்காது. பின்னாடி இருக்கிறது உங்களுடைய இன்பமா இருந்துச்சுன்னா, அல்லது அதுதான் உங்களுடைய நோக்கமா, அல்லது உங்க பொக்கிஷமா இருந்துச்சுன்னா, உங்க வண்டி இங்க ஓடாது, இப்படிதான் ஓடிட்டு இருக்கும் பின்னாடி. ஆமா, சில பேருக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரையும் நீங்க ரசிக்க முடியாது, யாரையும் நீங்க பரலோகத்துக்கு கூப்பிட்டு வர முடியாது. இதை தெளிவு பண்ணிக்கிறது. ஆமே, இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா நிறைய இழக்கிறாங்க நிறைய பேர். யாரையும் நீங்க பரலோகத்துக்கெல்லாம் வர முடியாது. உங்களை தான் நீங்க கொண்டு வரணும். ஆமே, அவரை பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஜெபம் பண்ண முடியும், உதவி செய்யும். அவர்தான் நீங்க செய்யணும். ஆனா உங்க ஓட்டத்தை நீங்க ஓடலன்னு சொன்னா நீங்க போய் சேர முடியாது. இல்லாதவரை நீங்க கொடுத்தீங்களே, அவர் சொல்லுவாரு, நான் உன்னை ஓடதான் சொன்னேன், சொன்னேன், நீ ஓட்டத்தை முடிக்கதான் உனக்கு சொன்னேன். அவங்கள கூப்பிட்டுவான்னு நான் சொல்லவே இல்லையே. ஒண்ணு வசந்த் எடுத்து பாரு, நீ வரும்போது நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம தான் சொல்லிக்கிறோம். ஆமா, நீங்க வீட்டுக்காரர் எப்படியாச்சும் வந்துடணும். ஆமா, நிறைய அவங்களுடைய ஜெபம் இருக்கணும். ஆமா, பையன் வந்துடணும். சரி, இதெல்லாம் டிசைர் நல்லது. ஆனா உன் ஓட்டத்தை ஓடலன்னா நீயே போய் சேர மாட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். Glory to God. கர்த்தர் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இங்க எந்த உறவுக்கும் இடமில்லை, அவர் மட்டும்தான். அதெல்லாம் சொல்லப்பட்டது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அடுத்தது கிறிஸ்து இயேசு. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரமழைப்பில் பந்தய பொருளுக்காக. இதுதான் உங்களுக்கு அந்த அழைப்பில் நீங்க எப்படி சொன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா, சுயநீதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அது எப்படி விட்டு போறது? என்ன தெரியுமா நடக்கும்? ரெண்டு பேருமே போய் சேர மாட்டீங்க. ஆமா, அவன் தன்னுடைய பாத்திரத்தை, each one must know to possess his own vessel in honor. Praise the Lord. அவன் see, don't become a savior for others.
There's only one Savior. சபையில் வெளியே சொல்லி பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குமே. You don't become a savior. பரிசுத்தவான்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு சிலரை நல்ல ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு? சீர்பொருந்தவும் பக்தி விருத்தி அடைவது தான். அவங்கதான் செய்ய முடியும். ஆனா ஓடவா வேணாவா அவங்கதான் செய்யும். இல்ல நான் கேட்க மாட்டேன், சொல்றதை கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன், என்ன பண்ணுவீங்க? ஆண்டவங்க அழைக்கிறது. ஜஸ்ட் இமேஜின் ஜூடாஸ் யூதாஸ் அவரோட கூட இருக்கிறான். யூதாஸ் அவரோட கூட இருக்கிறான். அவன் காட்டி கொடுக்கிறான். தெரியுது அவனுடைய ஆத்மா அவன் பிறக்காம இருந்தாலே நல்லது சொல்றாரு. அவன் ஆனா என்ன பண்ணல? கையை பிடிச்சி பண்ணல. அந்த நாளில மேலறையில திருந்து எடுக்கிறாங்க. என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரம் நிறைய பேருக்கு புரியுது. ஐயா கூட இருக்கா. அடுத்தது கேட்கிறாங்க, யார் என்னை காட்டி, யாரும் போய் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. இதோ இந்த இடத்துல டவல்ல அதை இது பண்ண யாரு கை போடுறாங்க, அவங்க கை போடுறான். He was there. தெரியாத அவருக்கு ஒரு ஆத்மா என்ன நிலைக்கு போகும், அழிஞ்சு போச்சுன்னா நரகத்துல என்ன பாடுபட தெரியாத அவருக்கு. Yet he was unable to do anything. That's the righteousness of God. ஆமா, God cannot intervene into your free will. உடைய சுய சித்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க தீர்மானிக்காம கர்த்தரால உங்களுக்கு ஒன்றையும் செய்ய முடியாது. அதனாலதான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல போயிடாதீங்க. நீங்க உங்களே அழிந்து கொள்வீங்க. நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்கள அழிந்து போக மாட்டாங்க. ஏன்னா சுயநீதி ஒன்றையும் பிறப்பிக்க மாட்டார். தேவ நீதி தான் என்ன பண்றோம், உங்களை மாற்ற. ஜெபிங்க, வாரத்தோட ஜெபிங்க. தேவனே நீ இறங்கும் என்று சொல்லிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனா உங்க ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருங்க. ஏன்னா நீங்க ஓட்டத்தை முடிக்காம you will never receive the crown. அதான் சொல்றாரு, பின்னானவளை பறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். Praise the Lord. Hallelujah. அடுத்தது பாருங்க, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவளை முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். So you need, whenever you can understand, when there is your purpose, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, you will have a battle. ஆமா, யுத்தம் உண்டாகும். இந்த யுத்தம் எதற்கு? உங்களை சோர்வடை செய்வதற்கு, முன்னேறக்கூடாதபடிக்கு. அதனால எப்பவுமே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உடனே ஜெபம், உடனே கொடுத்துடணும். அதே மாதிரி பாரமா உடனே ஆண்டு மேல வச்சுட்டு உங்க ஓட்டம் ஓடணும். நோ எக்ஸ்கியூசஸ், நோ எக்ஸ்கியூசஸ். திருமணம் சொல்றேன், ஒரு நாள் நீங்க சாக்கு போக்கு அவர்கிட்ட சொல்லவே முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு காரியம் இல்லை. உங்களே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சுயநீதி இதெல்லாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். 10:23 பாருங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். இது ஞாபகம் வச்சுங்க, உங்க கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கிற நோக்கம், the purpose is stronger and far greater than the resistance. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிசாசு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமா, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. அதான் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். ஓ glory to God. அல்லேலூயா. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அது எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதீங்க. அவைகள் நிற்க முடியாது. ஓடிக்கொண்டே இருங்க. அவைகள் இல்லாமல் போகும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அதான் சொல்ல முடியாது, உங்களுடைய நம்பிக்கை அதிகரிவதில்லை. ஆமா, என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆமா, ஓடும்போது எல்லாம் சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருங்க. அழுக வரும்போது சொல்லுங்க, இல்ல என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஏன்னா என் ஓட்டத்தை முடிக்கிறதற்கு அவர் ஏற்கனவே தன் குமாரனை கொடுத்திருக்கார். மறந்துடாதீங்க, விலக்கறி செலுத்தப்பட்ட ஓட்டம் இது, சும்மாலாம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமொழிகள்ல பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 19:21. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே. Praise the Lord. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நினைவுகள், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், கர்த்தர் உங்களை வைத்த திட்டங்கள், இவைதான் நிலைநிற்கும். Praise the Lord. அப்போ எதற்கு வீணான உங்க யோசனை? Why you go for your own? புரியுதா? மனுஷனுடைய இருதயத்துல எண்ணங்கள் என்னவா? அநேகம். பட் அதெல்லாம் என்னது? Waste of your time. இப்படியா இருப்போம், அப்படியா இருப்போம், இப்படி பண்ணலாமா, அந்த பண்ணலாம், அது வேணாம இருக்கு, இது செய்வோமா, இது இப்படி பண்ணுவோமா, வேண்டாம். ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு? யோசனை வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, ஆமா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் கொடுக்கும்படி நான் உன் பேரில் இணைந்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாங்க. அவர் ஏற்கனவே வச்சிருக்காரு யோசனை, நினைவு வச்சிருக்காரு. உங்க யோசனை எல்லாம் ஒன்னும் see how a beautiful life. நீங்க ஓடுறதுக்கு பாரத்தோட ஓட சொல்லவே இல்லை. பாரத்தை என் மேல வச்சுட்டு ஓடுன்றாரு. எவ்வளவு ஈஸி பண்றாரு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, புத்தி கெட தேசம் நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, நீ என்ன மட்டும் நோக்கி பாரு. விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிறவன் என்ன நோக்கி பாரு. ஏன்னா உன்னுடைய எண்டு, உன்னுடைய கோல் நான் தான். அங்க வந்து நீ ரீச் ஆயிடும், நீ வந்து சேரணும். அதான் சொல்றாரு, என்ன பாரு, என்ன ரீச் பண்ணீங்கன்னா you have reached your goal. Praise the Lord. See, அதான் உங்களுடைய purpose is eternity. நித்தியமானது. இது என்னமோ உலகத்துல உண்டானது இல்லை, நித்தியம். ஆகினாலே அவருடைய ஆலோசனை நிலைநிற்கும். உங்களை குறித்த வைத்திருந்த திட்டம் நிலைநிற்கும். நீங்க செய்ய வேண்டியது அவரோட ஓட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். ஆமென். கடைசியா பவுல் சொல்லி முடிக்கிற ஒரு காரியம் என்னவா? அந்த when the purpose, you are focused on your purpose, உங்களுடைய நோக்கம் திட்டத்தின் மேல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே குப்பையா நஷ்டமா பார்ப்பீங்க. அது மேன்மையா இருக்காது. ஆனா முன்னாடி விதமா இருந்தது, அது மேன்மையா இருந்தது. ஆமென். இப்ப என்ன சொன்னா இவங்க, ஏன்னா அந்த பர்பஸ் வந்தவங்க என்ன இருப்பாங்க, அவரே முதன்மையாயிருவார். இப்ப உங்க ஆசையெல்லாம் ஃபாதர் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, ரட்சகரே. ஆமென். அல்லேலூயா. அதுதான் everything changes. இப்ப என்ன ஆயிரும் தெரியுமா? இது வந்து இந்த லைஃப் ஆர்மியா so beautiful I'm telling you. சுத்தி ஒரு அட்மாஸ்பியர் மாறும், completely changes. இப்ப என்ன இருக்குதுன்னா, உங்களையும் உங்களுக்கு பிடிக்காது, உங்க பழைய மனுஷன் உங்களுக்கு பிடிக்காது. கோபம் வந்துருச்சு, பழைய கோபம் இல்ல பழைய இதுல வந்து அது பெருமை, பழைய கஷ்டம் எது இருந்துச்சுங்களே, அது வெளியே வந்தாவே உங்களுக்கு அருவருப்பா தோணும். முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி வந்து that's my right, நான் தான் கரெக்ட். ஆனா இப்ப அப்படி இல்லை. கரெக்டா இருக்க கூட இல்லை. no 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 no, see that's not right. no no no, I have to go before. நான் ஒரு முன்னாடி நான் இருக்கணுமே. அவர் அன்புள்ளவராக, அவர் இரக்கம் உள்ளவராக இருக்காரு, அவர் நேசிக்கிறவா இருக்காரு. நான் எப்படி அப்படி நீக்க முடியும்? மாறிடும். ஏன்னா எனக்கு குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆகணுமே. ஆமா, எல்லாரையும் நான் நேசிக்கணுமே. ஆமா, எல்லாருக்கும் நன்மை செய்யணுமே.
அப்ப என்ன இது? Things changes around you automatically because you are looking at your purpose. நோக்கம் இல்லாம ஓடுனீங்கன்னா ஒண்ணும் மாறாது. நோக்கம் இல்லாம நோக்கம் ஒண்ணு, அவருடைய வழிகள், அவருடைய சத்தியத்துல, அவருடைய ஜீவனை கொண்டு, அவருக்கு பிரியமாய், அவரையே உங்களுக்கு சார்ந்து கொண்டு, புரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சு? உங்களுக்குன்றது எல்லாமே it's going on. Something comes into you. Say, no, I am right. என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடைப்பீங்க. You become so nothing. You say, yes, okay, let's pray. அவன் ஜெபிக்கலாம். ஒரே நிமிஷத்துல மாறும். முன்னாடி அப்படி இருக்காது. It becomes an argument. அது எப்படி? ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுது. ஆர்கிட்ட இருக்கு. இப்படி அப்படி. ஆமா. But end of the day, you lose your brother. ஆமா. You have won the argument. You are right. But you lost your brother. வேதம் மிக எப்படி தெரியுமா? அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்து சகோதரரை இழுத்து கொண்டார். Amen. That's Christian life. A push. Praise the Lord. கர்த்தர் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக. ஓ glory to God. Oh glory to God. Hallelujah. Praise the Lord. இந்த எண்ணத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். This is a beautiful life. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you. நம்ம ஜெபிக்கிறோமா?